ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். இந்த ஒரே ஒரு வேரை மட்டும் நீ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து இந்த ஒரு சில பொருட்களை சேர்த்து உன்னுடைய பூஜை அறையில நீ வச்சிரு. அப்படி இந்த ஒரு சில பொருட்களையும் இந்த வேரையும் சேர்த்து உன்னுடைய வீட்டுல நீ வைக்கிறது மூலியமா உன்னுடைய செல்வத்திற்கு செல்வத்தாலான பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு ரொம்ப எளிமையா உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அதை எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில செல்வங்கிறது நிறைஞ்சு வர ஆரம்பிக்கும். பெரியவா அவர்கள் பக்தர்களுக்கு ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் கூட இதுதான். இந்த ஒரு விஷயத்த, அதாவது வீட்டுக்கு இந்த ஒரு வேரை எடுத்துட்டு வந்து அந்த வேரில், அதாவது அந்த வேருடன் சேர்த்து இந்த ஒரு சில பொருட்களை மட்டும் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வைக்க வேண்டும். இப்படி நீங்கள் இதை சேர்த்து வைப்பதன் மூலியமாக எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது அனைத்தும் உடனடியாக நீங்கி உங்கள் வீட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா செல்வ பஞ்சம் பிரச்சனையே இல்லாமல், பஞ்சமும் பிரச்சனை இல்லாமல் தீர்ந்து நீங்கள் நினைத்தபடியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப சாதாரணமா இருக்கலாம், ஆனா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். இதை முழு நம்பிக்கையுடனும் நீங்கள் நினைத்த, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு செய்வதனுடனும் நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். அப்பேற்பட்ட அந்த வேருடன் சேர்த்து வைக்கக்கூடிய பொருள் என்னவென்றும் அதை எப்படி வைக்க வேண்டும் என்றும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை அறிந்து கொண்டு அப்பொழுதுக்கே அந்த பயனுள்ள தகவலை பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். அதாவது நீங்கள் வீட்டுக்கு எட்டு வர வேண்டிய பொருள் வேறு ஒன்றும் இல்லைங்க. எப்போதும் நம் பார்த்திருக்கக்கூடிய, இதற்கு முன்பும் பார்த்திருக்கக்கூடிய இந்த குப்பைமேனி வேர். இது ரொம்ப அரிய வகையான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வேர்னா சொல்லணும். இது மருந்துக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா மூலிகை சம்பந்தப்பட்ட மருந்தாகவும் பயன்படுகிறது. இந்த வேரை நீங்க, அதாவது ஒரு வேர் எடுத்து வந்தாலும் போதுங்க. அதிக அளவில் நீங்கள் வேர் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரே ஒரு வேரை மட்டும் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு வாருங்கள். இதை எடுத்து ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வேரை உள்ள வைக்கிற மாதிரி ஒரு டப்பா, அதுக்கப்புறம் ஒரு சில பொருட்கள் வைக்கிற மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேரை வைத்த பிறகு 101 ரூபாய் வைக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயும் ஒரு ரூபாயும் வைங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும், என்ன ஒரு விஷயம் தேவையோ அதை எழுதிக்கோங்க. அதை ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த பேப்பருக்குள்ள சிறிதளவு உப்பை வச்சு இந்த பொருட்கள் அனைத்தையும் அப்படியே அந்த டப்பாக்குள்ள வச்சு உங்களுடைய பூஜை அறையில் நீங்க போய் இதை வச்சிருங்க. அதை மனசார நீங்க எழுதி வைங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் எனக்கு 1 லட்சம் பணம் தேவை அப்படின்ற மாதிரி எழுதுங்க. 3 மாதத்தில் எனக்கு 1 லட்சம் பணம் தேவை, இதை எழுதி நீங்க வைங்க. முக்கியமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், அதை பூஜை அறையை விட்டு என்றைக்கும் எடுக்கவே கூடாதுங்க. அந்த விஷயம் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அது நடக்கும் வரை அது அப்படியே அங்கேயே இருக்கட்டும். அது நடந்த பிறகு அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்படாத இடத்தில் போட்டுருங்க. அந்த நாணயத்தை நீங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது காசு பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்க ஏழைகளுக்கு தானமாய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அதை எடுத்து தானம் தர்மம் செய்யலாம். அந்த உப்பை பார்த்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டு சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம், அல்லது தண்ணீரில் கரைத்து விடுங்கள். இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் சரியாக செய்து பாருங்கள். நினைத்தே பார்க்க முடிய அளவுக்கு செல்வ பிரச்சனை எல்லாம் நீங்கி செல்வ பஞ்சம் வீட்டில் இல்லாத அளவுக்கு பணம் நிறைந்து காணப்படும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.